Hi, welcome you to learn English. Is he speaking? அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இங்கிலீஷில் சொல்லணும். ஆம், அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இல்லை, அவர் பேசிக்கொண்டிருக்கவில்லை. இன்னொரு கொஸ்டின் நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணணும். அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? அவர் பேசிக்கொண்டிருக்கிறாரா? எஸ், ஹீ இஸ் ஸ்பீக்கிங். அந்த ஹீ இஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடுது பாருங்கள். மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது கொஸ்டினாக மாறிடுது. அதே மாதிரி நோ, ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார்? ஸோ இஸ் ஹீ ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின், வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது WH டைப் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறார். நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. ஆம், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். இல்லை, நான் கவனித்து கொண்டிருக்கவில்லை. இந்த ஆன்சர்ஸை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ வாட்சிங்? நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆன்சர், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். எஸ், ஐ ஆம் வாட்சிங். நோ, ஐ ஆம் நாட் வாட்சிங். இல்லை, நான் கவனித்து கொண்டிருக்கவில்லை. இப்போ இன்னொரு கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன கவனித்து கொண்டிருக்கிறீர்கள்? WH டைப் கொஸ்டின். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆர் யூ வாட்சிங் அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோன்னு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி WH டைப் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் யூ வாட்சிங்? நீங்கள் என்ன கவனித்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ இன்னொரு வேர்பல் கொஸ்டின். வில் யூ ஈட்? நீங்கள் சாப்பிடுவீர்களா? ஆம், நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை, நாங்கள் சாப்பிட மாட்டோம். நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? இந்த 3 ஆன்சரையும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வில் யூ ஈட்? நீங்கள் சாப்பிடுவீர்களா? எஸ், வி வில் ஈட். இல்லைனா ஐ வில் ஈட். இந்த யூ அப்படிங்கிறது நீங்கள் அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லைனா நீ அப்படின்னு இருக்கலாம். ஸோ வில் யூ ஈட்? எஸ், ஐ வில் ஈட். இல்லைனா வி வில் ஈட். பன்மையாக இருந்துச்சுன்னா வி வில் ஈட். நோ, ஐ வில் நாட் ஈட். நோ, வி வில் நாட் ஈட். அதே மாதிரி வாட் வில் யூ ஈட்? நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? இஸ் திஸ் கரெக்ட்? இது சரியா? ஆம், இது சரி. இல்லை, இது சரியில்லை. எது சரி? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸை இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் திஸ் கரெக்ட்? இது சரியா? எஸ், திஸ் இஸ் கரெக்ட். ஆம், இது சரி. நோ, திஸ் இஸ் நாட் கரெக்ட். இல்லை, இது சரியில்லை. 2 நெகட்டிவ் வேர்டு வருது பாருங்கள். நோ, நாட். வாட் இஸ் கரெக்ட்? எது சரி? இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் யூ ரைட்டிங்? W சைலண்ட். ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? ஆம், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். இல்லை, நாங்கள் எழுதி கொண்டிருக்கவில்லை. நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த 3ஐயும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஷியோராக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ ரைட்டிங்? எஸ், வி ஆர் ரைட்டிங். நோ, வி ஆர் நாட் ரைட்டிங். இதுவே சிங்கிள் பர்சனாக இருந்துச்சுன்னா ஆர் யூ ரைட்டிங் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்குறோம். அவர் என்ன சொல்லுவார்? எஸ், ஐ ஆம் ரைட்டிங். நோ, ஐ ஆம் நாட் ரைட்டிங். ஸோ ஐ வந்துச்சுன்னா ஆம் வந்துடும். வாட் ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? டு யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டு யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஐ நோ. ஆம், எனக்கு தெரியும். நோ, ஐ டு நாட் நோ. இல்லை, எனக்கு தெரியாது. இதுவே பன்மையாக இருந்துச்சுன்னா எஸ், வி நோ. நோ, வி டு நாட் நோ. வாட் டு யூ நோ? உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் டு யூ நோ? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறப்ப சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரூல் அப்ளை ஆகும். டஸ் ஹீ ஸ்பீக்? அவர் பேசுவாரா?
ஆம் அவர் பேசுகிறார். இல்லை அவர் பேசவில்லை. அவர் என்ன பேசுவார்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான ரூலை அப்ளை பண்ணணும். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். டஸ் ஹீ ஸ்பீக்? அவர் பேசுவாரா? எஸ், ஹீ ஸ்பீக்ஸ். ஆம், அவர் பேசுவார். அவர் பேசுகிறார். ஹீ, ஷீ, இட். அதே மாதிரி சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். எஸ், ஹீ ஸ்பீக்ஸ். அதுவே பன்மை இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. எஸ், வி ஸ்பீக். எஸ், தே ஸ்பீக். அந்த மாதிரி. எஸ், ஹீ ஸ்பீக்ஸ். நோ, ஹீ டஸ் நாட் ஸ்பீக். இல்லை, அவர் பேசவில்லை. நோ, ஹீ டஸ் நாட் ஸ்பீக். அதே மாதிரி டஸ் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலருக்கு மட்டும்தான் வரும். அதாவது ஒருமைக்கு மட்டும்தான் வரும். டஸ் சிங்குலர், டு ப்ளூரல் பன்மைக்கு வரும். எஸ், ஹீ ஸ்பீக்ஸ். நோ, ஹீ டஸ் நாட் ஸ்பீக். வாட் டஸ் ஹீ ஸ்பீக்? அவர் என்ன பேசுவார்? வாட் டஸ் ஹீ ஸ்பீக்? வாட் டு தே ஸ்பீக்? பன்மையாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் எப்படி வரும்? வாட் டு தே ஸ்பீக்? வாட் டு வி ஸ்பீக்? நாம் என்ன பேசுவோம்? இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின். டிட் ஹீ டேக்? அவர் எடுத்தாரா? இந்த கொஸ்டினில் டேக் அப்படிங்கிற வார்த்தை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஆம், அவர் எடுத்தார் அப்படின்னு ஒரு பதில். இல்லை, அவர் எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு பதில். அவர் என்ன எடுத்தார்? மூணையுமே பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ பாஸ்ட் டென்ஸில் வர்ற கொஸ்டினில் ப்ரெசன்ட் ஃபார்மில் வேர்ப் இருக்குது பாருங்கள். டிட் ஹீ டேக்? இந்த டிட் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். டேக் அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசன்ட் ஃபார்ம். டிட் ஹீ டேக்? அவர் எடுத்தாரா? அவர் எடுத்திருந்தாரா? எஸ், ஹீ டுக். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப அந்த முக்கியமான ரூல் அப்ளை ஆகும். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகும். எஸ், ஹீ டேக்ஸ். இங்கே கொஸ்டின் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ஆன்சரும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். எஸ், ஹீ டுக். ஆம், அவர் எடுத்தார். டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக். நோ, ஹீ டிட் நாட் டேக். டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப், அதாவது டிட், டூ, டஸ், இந்த மூணு வார்த்தையும் ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஹீ டிட் நாட் டேக். வாட் டிட் ஹீ டேக்? அவர் என்ன எடுத்தார்? வாட் டிட் ஹீ டேக்? வாட் ஹீ டுக் அப்படின்னு கேட்கலாமா? வாட் ஹீ டுக் அது வந்து இன்ஃபார்மல், பேச்சு வழக்கில் கேட்கலாம். பட் கரெக்டான கிராமர் வாட் டிட் ஹீ டேக். வேர்பல் கொஸ்டினுக்கு நெகட்டிவ் ஆன்சர், பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணோம். தென் WH டைப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.